நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தோட்டங்கள், மாடி தோட்டங்கள் வச்சுருந்து இதில் காய்கறிகள் இயற்கை முறையில் வளர்க்குறோம். இந்த காய்கறிகளை நல்ல அறுவடை எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நமக்கு பூச்சி விரட்டி. இந்த நல்ல பூ பூத்து காய்க்கிற சமயத்தில் தக்காளி, மிளகாய், கத்தரி இதிலெல்லாம் மாவு பூச்சி, இன்னும் சில வகையான பூச்சிகள் நம்ம அறுவடையை பாதிக்கும். அந்த மாதிரி இல்லாமல், செலவே இல்லாமல் நம்ம போய் வெளியே எதுவும் பொருட்கள் தேடி வாங்காமல் நம்ம தோட்டத்திலே தயாரிக்கிறது தான் பூச்சி விரட்டி. இந்த பூச்சி விரட்டி தான் நான் குறைந்தது மாதத்துக்கு 2-3 முறை பயன்படுத்திடுறேன். அது என்னென்னா, நம்ம தோட்டத்திலே இருக்கிற இலை தழைகள் தான். என்னுடைய தோட்டத்தில் கற்பூரவள்ளி, கீழாநெல்லி, அதேமாதிரி சிறியானங்கை, பேய் விரட்டி, இது மாதிரி பல பொருட்கள், பிரண்டை இலை பிரண்டையோடைய இலை, இது மாதிரி எதெல்லாம் நம்ம உணவாக பயன்படுத்தாமல் களைச்செடிகள் மாதிரி தானாகவே வளர்கிற பல செடிகளை நம்ம எடுத்து அதை கம்போஸ்டில் போடாமல் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு ஒரு 5-7 நாட்கள் ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூட துளசி, நான் கருந்துளசி நிறைய செடிகள் இருக்குது போட்டிருக்கதால தான் இந்த கலரில் இருக்குது அந்த தண்ணி. இதை டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு ஊற்றுறதால என்னுடைய தோட்டம் ரொம்ப செழுமையாக இருக்குது, பூச்சி தொல்லைகள் இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்கானிக் முறையில் இந்த பூச்சி விரட்டியும் பயன்படுத்துகிறோம். அதனால் நன்மை செய்யும் பூச்சிகள் நிறையா வருது. கொத்து கொத்தாக காய்கள் எல்லாம் காய்க்குது, பூக்களும் நல்ல கலராக பூக்குது. இது நம்ம இந்த முறையை பயன்படுத்துறது நமக்கு சுலபமாகவும் இருக்குது. நம்ம தூக்கி போடுற பொருட்களை வச்சே, நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகளை வச்சே ரீயூஸ் பண்ணி நம்ம நல்ல கிழங்கு வகைகள், காய்கறிகள், மூலிகை செடிகள், கீரைகள் எல்லாத்தையுமே பயிர் வச்சு நல்லா நம்ம அறுவடை பண்ணலாம். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். இயற்கை இறைவனே, நன்றி, வணக்கம்.